திமுக பக்கமும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து டிவிஆ பக்கமும் நாங்கள் கூட்டணி இல்லை. இது வந்து தேர்தல் வரும்போது அந்த நேரத்தை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து கூட்டணியுடைய யார் பக்கம் இருப்போம் என்று நாங்கள் வந்து சொல்லுவோன்றது அது சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். இல்லை, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எந்த கட்சியாக சார்ந்து போகணும் இல்லையா? வரவேற்புக்கு தான் ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்காருங்க தான் நான் உள்ளபடியே நான் பார்க்குறேன் இல்லையா. மற்றபடி ஒரு கூட்டணிக்கு வருவார், அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்றுக்குவார் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா இவங்களாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டார். டிவிகே தரப்பில் வந்து பாமக உள்ளபடியே லைக் பண்ணல. அப்படி லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னைக்கே கூப்பிட்டுருப்பாங்க, இந்நேரம் கடிதம் கொடுத்துருப்பாங்க. எதனால லைக் பண்ணலன்னா எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள்? இல்லை, அவங்க லைக் பண்ணல. ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து பிஜேபியோட அவங்க மெகா கூட்டணியில் இருந்தாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க சாதியத்தை வந்து கையில் எடுப்பாங்க. ரெண்டு, மதவாத சக்தி உள்ள வரலன்னு என்ன நினைக்கிறாரு? நினைக்கிறீங்க? ஆமா, நினைக்கிறாரு கிடையாது, நினைக்கிறோம். வாஷிங் மிஷின் இல்ல, வந்து ஒரு வாஷிங் மிஷின். யாரு உள்ள வந்தாலும் அவங்க தூய்மையா தான் வெளியே வராங்க, தூய சக்தி தான். 4ல இருந்து குறைஞ்சது, நான் அதை தடுக்கலன்னா அது இருக்கும்னாரு. ஆமாண்ணே, அது உண்மைதான். அதை தடுத்து இருக்காரு. அப்ப ஆனா அது மினிமம் இப்ப வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அது தடுக்கலையே. என்ன இதுக்கு என்ன நாங்க அப்ப திமுக என்ன பண்றாங்க? அப்ப நாங்க தான் பண்ணிட்டே இருக்கணுமா? திமுக பண்ணக்கூடாதா? ஆல் இந்தியா லெவலில் கூட சொல்றேன், நான் தமிழ்நாட்டில் கூட சொல்றேன். காங்கிரஸ் அங்கீகரிக்குது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சாதிவாதிகள் மதவாதிகள் வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை வந்து அங்கீகரிக்கிறத அதை நான் பார்க்குறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவாளர் திரு இசையம்பதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கு? திமுக கூட்டணியில் இருக்கா அல்லது தாவேகா பக்கம் நகருதா? ஒரு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் தான் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ சில, அதாவது உங்களோடு இருந்த திமுகவோடு பயணித்த கூட்டணி கட்சிகள் தார்மீகமாக கூட்டணியை விட்டு வெளியேறிச்சு. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை, சிறுத்தைகள் வந்து ஒரு எப்பயுமே ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம். அந்த அடிப்படையில் தான் வந்து கூட்டணி என்பது வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும் நடத்தக்கூடிய ஒரு மக்கள் வழங்கக்கூடிய அங்கீகாரம், கட்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அந்த அடிப்படையில் தான் எங்களோட மகத்தான தலைவர் அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு கூட்டணி என்ற ஒரு சொல்லை வலுக்கட்டாயமாக அது சாதுரியமாக அது நிலைநிறுத்தி நாங்கள் திமுக பக்கமும் நாங்கள் வந்து கூட்டணி இல்லை, நாங்கள் வந்து டிவிஆ பக்கமும் நாங்கள் கூட்டணி இல்லை. இது வந்து தேர்தல் வரும்போது அந்த நேரத்தை நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து கூட்டணியுடைய யார் பக்கம் இருப்போம் என்று நாங்கள் வந்து சொல்லுவோன்றது அது சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம். இல்லை, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது எந்த கட்சியாக சார்ந்து போகணும் இல்லையா? கண்டிப்பாக. உள்ளாட்சி தேர்தலில் இருக்கும்போது நாங்கள் டிவிகே பக்கம் போனாலும் போகலாம், இல்லை திமுக பக்கம் போனாலும் போகலாம், இல்லை நாங்கள் சுயேட்சை நின்னாலும் நிற்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாங்கள் எந்த முடிவை கூட எங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். அது திமுக பக்கம் போனாலும் எங்களுக்கு சாதகமாக மாறும், இல்லை டிவிகே பக்கமாக போனாலும் சாதகமாக மாறும், இல்லை நாங்கள் தனியாக ஒரு அணியை உருவாக்கினா கூட எங்களுக்கு ஒரு சாதகமாக மாறும். அதனால் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு தான் அது இறுதியான முடிவாக இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. மற்றபடி வேற இயக்கங்கள்லாம் எப்படி டிவிக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அப்படியே நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. அதனால அந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிங்கனால அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் தான் நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணி உறவு பற்றி நாங்கள் சொல்ல முடியுங்கிறது தான் எங்களுடைய வலுவான பார்வையாக இருக்குது. இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு உசுறு கொடுத்தது சிறுத்தைகளாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஒரு களம் மாறிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் விஜயை சந்தித்து பேசும்போது அங்கே ஒரு அரசியல் ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அன்புமணி அதில் பங்கேற்கிறாரா? ஏன்னா விஜயை சந்தித்து பூங்கொடுத்து யார் போனாலும் சந்தித்து பார்த்தாலும் மறுநாள் காலையில் அவங்க தாவேகா பக்கம் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ விஜய அன்புமணி அவர்கள் சந்தித்து இருக்காரு, அதோட உள்நோக்கம் என்ன? இல்லைண்ணே, இது வந்து டிவிகேவுக்கு யார் பூங்கொத்து கொடுத்தாலும் அவங்க அந்த கூட்டணியில் அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருவாங்க. ஆனால் பாமக பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, அவங்க மருத்துவர் ஐயா அவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது கூட ஜெயலலிதா போய் பூங்கொத்து கொடுத்து சந்திப்பார், கலைஞர் அவர்கள் பூங்கொடுத்து சந்திப்பார். அதே பண்ணி தான் மதிப்பு மிக்க அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து மறுபடியும்
இன்னைக்கு டிவிகே சந்திச்சாரு, அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி சந்திச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. அது வந்து அவங்க கட்சியில் இது ஒரு வகையான ஒரு புது ஸ்டைல். யார் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் ஒரு பூங்குத்து கொடுத்து வரவேற்புங்கிறது வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குற போல இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக அதை நான் பார்க்க விரும்பலை நான். ஏன்னா இந்த ஆட்சி அமைகிறதுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தான், ஆதரவு கொடுத்தது வந்து எங்கள் தலைவர் அவர் தான். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முதல் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து ஆதரவு கேட்டார். அதனால வந்து நாங்கள் கூட்டணி விட்டு அவரு கூட்டணிக்கு தான் கூப்பிடுறாரு, நாங்கள் கூட்டணி விட்டு நாங்கள் போகலை, நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆதரவு மட்டும் தான் கொடுக்கணுங்கிறது வந்து நாங்கள் தெளிவாக. பாமகவும் விசிகாவும் ஒரு கீரியும் பாம்பும் போல எதிராக இருக்கீங்க. கடந்த கூட்டணி, அதாவது மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லும் திமுக கூட்டணி இருக்கும்போது பாமகவோடு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு பாமக பலமுறை திமுகவை அணுகி பேசினாங்க உள்ள வரத்துக்காக தேர்தலில். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒரே ஒரு வார்த்தைன்னா, இது திருமாவர்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தும், அந்த நகர்வு தேவையில்லைன்னு ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு எடுத்துறாரு. சமீப காலமாக அந்த செய்தியெல்லாம் வைரலாக நினைவு இருக்கும். ஏன் இப்போ விஜய் அந்த நிலைப்பாட்டில் இல்லையா? ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் உள்ளே இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் உயிர் கொடுத்துருக்கு தாவேக்காவுக்கு, ஆட்சி என்ற அதிகாரத்தில் அவங்களும் பங்கு பெற்றிருக்காங்க. பாமகவோட சந்திப்பு வந்து அங்கே திருமாவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்த நெருக்கல். அவரு அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு நாட்டின் ஒரு முதலமைச்சர், மாநிலத்தின் முதலமைச்சர். அவர் வந்து எதிர்கட்சி தலைவரும் சந்திக்கலாம், இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் கூட சந்திக்கலாம், இல்லை ஒரு கடைநிலை தொண்டரை கூட போய் சந்திக்கலாம். ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்க இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறாங்க, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்கள் நடத்துவோங்கிற ஒரு 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 பேச்சு நடைபெறுது. அதன் அடிப்படையில் வந்து உள்ளபடியே அந்த வரவேற்புக்கு தான் ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்காருங்க தான் நான் உள்ளபடியே நான் பார்க்குறேன் ஒழியா. மற்றபடி ஒரு கூட்டணிக்கு வருவார் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்றுக்குவார் அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா இவங்களாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டார். திரும்ப வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிற ஆள் இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்க மாட்டோம். நாங்கள் வந்து சரின்னு பட்டா மட்டும் தான் நாங்கள் உள்ளபடியே செய்வோம். எங்கள் கொள்கைக்கும் எங்கள் கோட்பாடுக்கும் எங்களுடைய சித்தாந்தத்துக்கும் எது அறிவு சார்ந்து மக்கள் சார்ந்து நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தால் அது சார்ந்து தான் நாங்கள் நகர்வோம் இல்லையே. நாங்கள் வெளுத்ததெல்லாம் நாங்கள் பால் நாங்கள் நினைக்க மாட்டோம். அதனால தான் இன்னமும் நாங்கள் வந்து மதவாத சக்தியோட நாங்கள் கூட்டணி வச்சுக்காம இருக்கிறோம். அதனால தான் இல்லை அந்த வார்த்தை என்ன சொன்னேன்னா, டிட்டாச் என்ற ஒரு வார்த்தையை தொல் திருமாவளவர்கள் பயன்படுத்தினார். நான் எங்களுக்கும் தாவேக்கும் உள்ள அந்த உறவு வந்து ஒரு டிட்டாச்சு அப்படின்னாரு. ஒரு புரிதல் இல்லாத ஒரு உறவு தான். ஒரு ஆட்சி ஆளுவதற்காக தான் நாங்கள் அங்கே இணங்கி போகிறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, கூட்டணி இல்லை அப்படின்னலாம் சொல்லியிருக்காரு. விஜய் இதை மனசில் வச்சுருக்காங்களே, எந்த நேரமும் திருமா அவர்கள் வெளியேறலாம். அப்போ நம்ம செகண்டரி இல்லை, அவங்க பாமகலாம் அவங்க லைக் பண்ணலைண்ணே. அவங்க டிவிகே தரப்பில் வந்து பாமக உள்ளபடியே லைக் பண்ணல. அப்படி லைக் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் என்னைக்கே கூப்பிட்டுருப்பாங்க, எந்நேரம் கடிதம் கொடுத்துருப்பாங்க. எதனால லைக் பண்ணலன்னா எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்லுங்கள்? இல்லை, அவங்க லைக் பண்ணல. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து பிஜேபியோட அவங்க மெகா கூட்டணியில் இருந்தாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க சாதியத்தை வந்து கையில் எடுப்பாங்க ரெண்டு. மூணாவது வந்து அவங்களுக்கு வந்து தனக்காக எந்த பவராக இருந்தாலும் அவங்க வந்து தக்க வச்சுக்குவாங்க. நமக்கு ஒரு ராஜ்யசபை எடுத்து கிடைக்குது, நம்ம ஒரு மத்திய மந்திரி பதவி கிடைக்குது, இல்லை இவங்க ஒரு சீட்டுக்காக பண்ண நாளைக்கு இவங்க ஏதாவது ஒரு வேற ஏதாவது பதவிகள் கேட்பாங்க அப்படின்றது கூட அவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அளவு வந்து அவருக்கு அரசியல் புரிதல் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். நான் அப்படி தான் எடுத்துக்கொண்டு தான் மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பாமக ஏற்றுக்கிட்டாங்கன்னா உள்ளபடியே வந்து அண்ணன் விஜய் அவர்கள் மீது பெரிய நம்பிக்கை இழந்துவாங்க தமிழக மக்கள். வந்து ஒரு சாதியவாதி இருக்கக்கூடிய ஒரு கட்சி உணர்வு ப்ளஸ் வந்து மதவாத கட்சியிலுடைய இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இவங்க தொடர்ந்து கூட்டணியில் இருந்தாங்க. அந்த பற்று வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தேக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அண்ணன் விஜய் அவர்கள் சேர்த்துக்க மாட்டார், அதுதான் நான் பார்க்குறேன். இல்லை, மதிப்பிற்குரிய தொல் திருமா அவர்கள் அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு புரிதல் இல்லாமல் நகர்வில் நிற்கிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே மக்கள் மத்தியில் தோணுது. திமுகவை இந்தியா கூட்டணியில் சேர்க்கிற விதத்துக்கு அவர் பாடுபடுறாரு, அங்கிருந்து பிரிதலும் இருக்கக்கூடாதுன்றாரு. அதே சமயம் தாவேகாவுக்கும் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் நிற்கிறாரு. இன்னைக்கு எதிர் திசை தாவேகாவுக்கும் திமுகவும் தான் இன்னைக்கு கடும் போட்டியே இருக்கு தமிழ்நாட்டில். விஜயே அதை பலமுறை குறிப்பிட்ட எனக்கு போட்டினா அது திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கருத்தியல் நிலைப்பாட்டில் திருமாவளவன் எந்த பக்கம் நிற்கிறானுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? இந்த பக்கம்
ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு. மக்கள் இல்ல, நான் முழுசா முடிச்சிடுறேன். மக்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. திருமாவளவன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சோபா எதிர்பார்க்கிறாரோ, பீரோ எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் உள்ளாகுது. இல்லை, அதை நீங்கள் அண்ணன் வந்து இந்த சோபான்னு சொல்ற வார்த்தை உள்ளபடி நான் உண்மையா அண்ணன் என்னோட நான் உண்மையா வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது என்ன காரணம்னா, மத்தியில் பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறது எங்களுடைய உண்மையான நிலைப்பாடு. அப்போ எதிர்கட்சியில் ஒன்றிணையும் அப்படின்னுங்கிறது எங்களுடைய தலைவர் ரொம்ப முக்கியமாக இருக்கார். ஏன்னா வட மாவட்டத்தில் எல்லாமே தான் தோண்டித்தனமாக நான் தான் பெரிய ஆள், நான் பெரிய ஆள் நினைப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய ஒரு உணர்வு இருக்குது. வேற எந்த மொழிக்கும் உணர்வு இருக்காது. தமிழ் மக்களுக்கும் தமிழ் எழுத்துக்கு மட்டும் மிகப்பெரிய உணர்வு இருக்குது. அந்த உணர்வு மதிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கும். அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும், ஒரு எதிர்கட்சியாக ஒரு அங்கீகாரமாக இருக்குன்றது தலைவர் உள்ளபடியே முயற்சி எடுத்தார். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் மாநிலத்தில் டிவிகேவா திமுகங்கிறது அது திமுக முடிவு பண்ணணும், அது டிவிகே முடிவு பண்ணணும். ஆனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, பிஜேபி வரக்கூடாது, வேற மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது, சாதிவாதிகள் தலை தூக்கக்கூடாது. இந்த நிலைப்பாடு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால ஏன் திமுக ஆதரவு நாங்கள் கொடுக்கல, ஏன் நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தோங்கிறது ஒரு கேள்வி கிடையாது. நாங்கள் இவங்களுக்கு டிவிகேக்கு நாங்கள் மதவாத சக்தி உள்ள வந்துடக்கூடாது, டிவிகேக்கு சாதிவாதி சக்தி உள்ள வந்துடக்கூடாது, ஒரே பார்வையில் தான் அவங்களுடைய நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அந்த நிலைப்பாடு தான் எங்கள் தலைவர் இறுதியாகவும் இருக்காரு, உறுதியாக இருக்காரு. அதனாலதான் நாங்கள் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டு தேர்தல் மட்டும் பேலன்ஸ் பண்ணல, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் மதவாத சக்தி உள்ள வரலன்னு என்ன நினைக்கிறாரு? நினைக்கிறீங்க? ஆமா, நினைக்கிறாரு கிடையாது, நினைக்கிறோம். வாஷிங் மிஷின் இல்ல, வாஷிங் ஒரு வாஷிங் மிஷின். யாரு உள்ள வந்தாலும் அவங்க தூய்மையா தான் வெளியே வராங்க, தூய சக்தி தான். தூய்மை சக்தி இல்லைங்க. அதிமுகவில் இருந்து வராங்க, ஊழல்வாதிகள் வராங்க, மதவாதிகள் வராங்க. அதிமுக ஒரு மதவாத சக்தி எதனா பாத்தீங்க கடந்த காலகட்டத்தில்? ஏன் கூட்டணி அதிமுக பக்கம் போல, திமுக பக்கம் அதிமுக ஒரு மதவாத சக்தியோடு கை கோக்குது, அந்த ஒரு எண்ணத்துல தானே திமுக ஆதரவு தந்தீங்க. அதே இப்போ அதிமுக எல்லாம் தாவேக்காக வராங்க இல்லையா, அப்போ வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணி அனுப்புறாங்களா? அப்படி கிடையாது. தலைமை எந்த பக்கம் இருக்கு, தொண்டர் வெளியே வராது. தலைமை யார் பார்க்குறாரு? அன்னைக்கு எடப்பாடி அந்த பக்கம் இருக்காரு. அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இன்னமும் மத்தியில தான் இருக்காரு. அப்போ இன்னும் அவங்க மதவாதி கூட அவங்க தொடர்பு இருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து பிரிஞ்சு வரவங்க எனக்கு மதவாதிகள்லாம் வேண்டாம், எனக்கு சாதி இதெல்லாம் வேண்டாம், நான் தொடர்ந்து தான் உள்ளபடி அவங்க டிவில இணையறாங்க. அதனால வாஷிங் மிஷின் வச்சு இல்ல வாஷிங் மிஷின் நீங்க எப்படி சொல்லிட முடியும், நான் சொல்லிட முடியும். அது அவங்க தாவேக்கால ஐக்கியமா அவங்க எல்லாம் சுத்தமா வந்துடுறாங்க. தாவேக்காங்கிறது அதை பத்தி விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா தாவேக்காங்கிறது என்னுடைய கட்சி கிடையாது. என்னுடைய கட்சி விசிகாதானா, என்னுடைய கட்சியை பத்தி பேச முடியும், என் கட்சி நடந்த போராட்டம் பத்தி பேச முடியும். தாவேக்கால இணையறதாங்கிறது எப்படின்னா எங்களுக்கு பிஜேபி வேணாம், எங்களுக்கு அதிமுக வேணாம், ரெண்டு இதனால தான் மக்கள் ஓரங்கட்டுட்டாங்க. அதனால எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு உள்ளபடி வர்றாங்க. அவங்க டிவி ஏத்துக்கிறாங்க. அது அந்த கட்சி தலைமை தான் ஏற்றுக்கணும். அவங்க வர இருக்கிறாங்க அப்படின்னு கட்சி தான் முடிவு, நம்ம ஏற்றுக்க முடியாது. அது கட்சி தலைமை ஏற்றுக்க முடியாது. அதுக்காக இவங்க வாஷிங் மிஷின் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அவங்க வாஷிங் மிஷினாக இல்லை, ஃப்ரிட்ஜாக விட இருக்கலாம், அது அவங்க இருப்பாங்க. கொஞ்சம் நினைவுபடுத்திங்க. தொல் திருமாவை தான் சொன்னார், 4 ஆக வேண்டியது 4 குறைஞ்சது, நான் அதை தடுக்கலன்னா அது 20 இருக்கும்னாரு. ஆமாண்ணா, அது உண்மைதானே, அதை தடுத்துருக்காரு. அப்போ ஆனால் அது மினிமம் இப்போ வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அது தடுக்கலையே. என்ன இதுக்கு என்ன கருத்து? நாங்க அப்ப திமுக என்ன பண்றாங்க, அப்ப நாங்க தான் பண்ணிட்டே இருக்கணுமா? திமுக பண்ணக்கூடாதா? நாங்க தான் பண்ணிட்டே இருக்கணுமா? எதா இருந்தாலும் பிசிகா தான். கிங் மேக்கர் அந்த பேர் வந்தது தொல் திருமாவளவன் ரசிக்கிறாரு. இல்ல தலைவர் அப்படிலாம் ஒரு காலத்திலயும் அவர் எளிமையான தலைவர். ஒரு காலத்திலும் அடமொழி சொல்லி அவரை அவர் விரும்ப மாட்டார். கிங் மேக்கர் சொல்லி அவர் ஏத்துக்க மாட்டார். அவர் ஒரு எளிய தலைவர், மகத்தான தலைவர், மக்கள் தலைவர். அதனால தலைவர் அவர்கள் எனக்கு அடம்பல் சொல்லிக்க போன ஒரு காலத்திலும் அப்படி நினைக்கவும் மாட்டார். எனக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு தலைவர் பற்றி. அதனால அப்படிலாம் ஒரு எளிய தலைவர் அண்ணன் குறைச்சி மதிப்பிடாதீங்க, சங்கடமா இருக்கு. ஆனா டிவிக்குல இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் உள்ளபடி வருத்தம் அளிக்கதான் செய்யுது. ஆனா அது எங்க கட்சியா இருந்தாலும் ஓப்பனா பேச முடியும், மற்ற கட்சியும் பேச முடியாது. ஏன்னா அது ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி. நீ ஒரு மக்கள் எல்லாம் ஒரு எதிர்பாராத விதமா ஓட்டு போட்டு அவங்க பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஆதரவு சரியா தவறாங்கிறது அடுத்த தேர்தலாச்சும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டுமே. இப்ப நாங்க ஆட்சி செய்யல, நாங்க திமுக கூட தான் கூட்டணி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாங்க ஆதரவு தானே கொடுக்குறோம். நம்மளுக்கு நாங்க எந்த நேரத்துல கூட்டணிங்கிறது தலைவர் முடிவு பண்ணணும். அப்ப டிவிக்கு வரக்கூடிய ஆதரவு கூட நாங்க உள்ளபடி அது கொஞ்சம் உற்று நோக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு எங்களுக்கு.
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உள்ளபடியாக நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. அதிமுகலேருந்து யார் வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து அவங்க தூய்மைப்படுத்தி கூட அவங்க வந்து உள்ள வச்சுக்குவாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நடுநிலையாக இருந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, ஒரு சாதிய சார்ந்த சம்பவம் நடந்துடக்கூடாது, ஒரு மதவாதி சார்ந்த ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, அந்த ஒரு பார்வை தான் நாங்கள் இன்னமும் அவங்களுக்கு ஆட்சி நாங்கள் அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பார்வை தான் எங்களோட தலைவர் அவர்களும் உற்று பார்க்குறாரு. ராகுல் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இந்திய கூட்டணி உடையக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்டில் தொல் திருமாவளவன் இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கூட ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மோதல் வருது? இல்லை, அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குண்ணா. என்னன்னா, ஒரு இந்த சமூகத்தில் வந்து ஏதாவது சொல்லிட்டோம்னா இவங்க தலித்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டக்கு நம்ம மேலே பழி திருப்புறாங்க. ஆனால் ஒரு ஒரு எளிய தலைவர் வந்து ஒரு பொது வெளியில் வந்து ஒரு கருத்து சொல்ல முடியல. ஒரு எளிய தலைவர் வந்து இது மக்களுக்கு வந்து இப்படி நான் வந்து நாங்கள் ஒரு ஆதரவு கொடுக்கணும் எங்களால் கொடுக்க முடியல. அதே போல் எங்கள் கட்சியில் இருந்து ஒரு ஒரு பொதுச்செயலாளர் இருந்து அதன் பிறகு வந்து வேறு கட்சியில் போய் வந்து நீங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் ஒரு மாநில தலைவராக அந்த செல்வப்பிறந்தவர் இருக்கிறார். அந்த கட்சியில் கூட வந்து ஒரு தலித் தலைவரோட வந்து தமிழ்நாட்டில் வந்து நிலைச்சு நிற்க முடியல. அந்த அளவுக்கு வந்து சாதியம் வந்து தமிழ்நாட்டில் வந்து மேலோங்கி இருக்குது. அதனால் வந்து இன்னும் தலித்துகளுக்கு இன்னும் வந்து இந்தியாவில் எப்படி வந்து தலித்துகளுக்கு புறக்கணிப்படுகிறார்களோ அதே போல் தமிழ்நாட்டிலும் தலித்துகளுக்கு புறக்கணிப்படுகிறார்களாங்கிறது ஐயம் உள்ளபடி எங்களுக்கு இருந்திருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆனால் செல்வ பிறந்தவர்களை வந்து குறை கூறுவது வந்து உள்ளபடியே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகரிக்கல. தலித்தை வந்து காங்கிரஸ் தரப்புல அங்கீகரிக்க மாட்டேன்றாங்களா? ஒரு தலைவரை ஏற்றுக்க மனம் இல்லையா? காங்கிரஸ் அங்கீகரிக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அங்கீகரிக்குது. காங்கிரஸ் நடக்குது இல்ல அல்ல இல்ல அது ஆல் இந்தியால கூட சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல கூட சொல்றேன். காங்கிரஸ் அங்கீகரிக்குது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய சாதிவாதிகள் மதவாதிகள் வந்து அண்ணன் செல்வ பிறந்தவர்களை வந்து அங்கீகரிக்கிறத அதை நான் பார்க்கிறேன். அப்படின்னா வந்து ஒரு மனம் நொந்து ஏன் அவர் வந்து கடிதத்தை அவர் கொடுக்கணும்னு அவசியம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேர் வந்து தியாகங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. எந்த அடிப்படையில் வந்து செல்வ பிறந்தீங்கன்னா வந்து குறைஞ்சு போயிட்டார். அந்த பார்வையில் பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே காங்கிரஸ் மீது பெரிய அன்பும் பாசமும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமும் நெருடலும் உள்ளபடி எனக்கு தோன்றிகிட்டே இருக்குது. அப்படிதான் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இது புரிந்து கொள்வார்கள். அதேமாதிரி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையெல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ஆனால் பாவம் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசை ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தில் இன்னைக்கு பாவம் மௌனம் காக்குறாரு. எந்த பக்கம் நம்ம பேசுறதுன்னே தெரியாது உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சட்டமன்ற நிகழ்வுகளை இப்போ நடக்கிறது? இல்லைண்ணே, இப்போ சட்டமன்ற நிகழ்வுங்கிறது வந்து ஒரு அதிகார நிகழ்வு தானே அது. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய இடங்கிறது வந்து சட்டமன்றம் மட்டும்தான். அதிகாரம் கொடுக்கக்கூடிய இடங்கிறது சட்டமன்றம் தான். அப்போ எது தேவைங்கிறது, மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது எது முடிவெடுக்கும்னா சட்டமன்றம் தான். எது தேவையற்றது முடிவெடுக்கிறது சட்டமன்றம் தான். அதனால் வந்து சட்டமன்றத்தில் வாக்குகள் வாதங்கள் நடந்தால் மட்டும்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். சட்டமன்றத்தில் வந்து வெறும் சிறுப்பலையும் வந்து புகழ் பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தால் எளிய மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வந்து எந்த பலனும் இருக்காது. அதனால் எதிர்கட்சிகள் இன்னும் ஆக்ரோஷமாக இருந்து மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய பணிகள் செய்யணும். அதேமாதிரி ஆளுங்கட்சிகள் வந்து இன்னும் நிறையா வந்து எதிர்கட்சிகள் மீது வந்து விமர்சனங்கள் வைத்து இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் தரணும். இதனால் வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியை வெள்ளம் பெறணும் அப்படிங்கிறதான் உள்ளபடியே ஒரு கடைநிலை தொண்டனா ஒரு தமிழனாக இருந்து உள்ளபடியே இந்த பார்வை இந்த சட்டமன்றத்தை நான் பார்க்குறேன். நான் இன்னும் கடும் வாக்குவாதங்கள் வரணும். அந்த வாக்குவாதம் மூலம் எங்களுக்கு வந்து நிறைய தீர்வுகள் கிடைக்கணும், நிறைய சலுகைகள் கிடைக்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், நிறைய மருத்துவம் கிடைக்கணும், நிறைய இடஒதுக்கீடு கிடைக்கணும். இடஒதுக்கீடு மூலம் நிறைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மென்மேல் வளரணுங்கிறது தான் உள்ளபடியே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.